சரி, சாரி சாரி, தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அப்போ நான் சொன்னா இனிமே கேப்பியா? கேக்குறேன் மாயா, சத்தியமா கேக்குறேன். போதுமா? தயவு செஞ்சு கீழே இறங்கி வா. நானா இறங்க மாட்டேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. ஷோ, ஏன் மாயா அப்படி பண்ற? மாயா, இறங்கு, கீழே வா. ஏன் அப்படி உன்னை நீயே டார்ச்சர் பண்ணிக்கிற? ஜீவா, 1000 பேரு என் பின்னாடி கியூல நின்னாங்க என்ன லவ் பண்றதுக்கு. ஆனா நான் செலக்ட் பண்ணது உன்னை. ஏன் தெரியுமா? நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே சமயம் நான் சொன்னதும் நடந்தாகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் என்னால தாங்கிக்க முடியாது. சரி சரி, வா போலாம். எனக்கும் மதுமிதாவுக்குமான கல்யாணம் கோவில்லையோ இல்லனா ஒரு சின்ன மண்டபத்திலேயோ அவங்க அப்பா ஆசைப்படி நடக்கும். சில விஷயம்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் மாதிரி ஆயிடும். இதை அட்வைஸா எடுத்துக்காதீங்க, ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு என் ட்ரெஸ்ஸை பார்க்காமலே சூப்பர்னு சொன்னீங்க. என்ன கலர்னு கூட சொல்ல தெரியல. இப்பவாது பார்த்து சொல்றீங்களா இல்ல பார்க்காம தான் சொல்றீங்களா? சார், லேட் ஆகுமா? இது வந்துருவாங்க. என்னமா பண்றாங்க அம்மா? சீக்கிரம் கூப்பிடுமா. அம்மா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இத வந்துட்டமா. இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்தாங்க. எங்க சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை பண்றோம். மண்டபத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு.